ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் காவ்யா கார்த்திகேயன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். உலகின் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டல். இந்தியா நியூசிலாந்து இடையே நாளை கையொப்பமாகிறது தடையற்ற வணிக உடன்பாடு. அடுத்த 15 ஆண்டுகளில் $2000 கோடி முதலீடு கிடைக்கும் என அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். நகரங்களில் உட்கட்டமைப்பு பணிகளை செய்வதில் ஒருங்கிணைப்பு இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பணிகள் முடிந்த பின்பு இடத்தை சீரமைக்க எந்த துறையும் பொறுப்பேற்பதில்லை என குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாகும் என தகவல். தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தாக்குதல் முயற்சிகள் அதிபட்சம் தப்பியது ஆறுதல் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் தாக்குதல் முயற்சிக்கு கண்டனம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டியுள்ளதாகவும் உலகில் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடி 2014ஆம் ஆண்டு பிரதமராக பதவியேற்றதிலிருந்தே மனதின் குரல் என்னும் பெயரில் மாதந்தோறும் வானொலியில் உரையாற்றி வருகிறார். 133வது நிகழ்ச்சியாக அவர் இன்று வானொலியில் உரையாற்றினார். அப்பொழுது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் ஒன்று நம்மிடையே உள்ளதாகவும் அது இல்லாமல் போனால் நம்மால் ஒரு நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது என்றும் தெரிவித்தார். காற்றின் மூலம் உருவாக்கப்படும் அந்த ஆற்றல் இந்தியாவை முன்னேற்ற உதவுவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் அது புதிய வரலாற்றை எழுதியுள்ளதாக குறிப்பிட்டார். இப்பொழுது இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டி உள்ளதாகவும் உலகில் காற்றாலை மின் உற்பத்திகள் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மே மாதத்தில் புத்த பௌர்ணமி நாள் வருவதால் அதை ஒட்டி நாட்டு மக்களுக்கு முன்கூட்டியே வாழ்த்து தெரிவித்தார். பகவான் புத்தரின் போதனைகள் இன்றைக்கும் பொருந்தும் வகையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமைதி நமக்குள் இருந்து தொடங்குவதாகவும் ஒருவர் தன்னை வெல்வதே மாபெரும் வெற்றி என்றும் புத்தர் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மூங்கில் தொழில்துறையில் ஏராளமான வெற்றி கதைகள் உள்ளதாக கூறிய பிரதமர் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து மூங்கிலில் தயாரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பொருளையாவது வாங்க வேண்டும் என்று அனைவரையும் வலியுறுத்தினார். மூங்கில் பொருட்களை வாங்கி பரிசீலிக்கலாம் என்றும் அது அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். 2027ஆம் ஆண்டு இந்தியாவில் எடுக்கப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு உலகிலேயே மிகப்பெரிய வேலையாகும் என்றும் இது முழுவதும் எண்ணம முறையில் எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்த முறைகள் கணக்கெடுப்புக்கான தகவல்களை நாமே உள்ளிடலாம் என்றும் கணக்கெடுப்பு அலுவலர்கள் நம் வீட்டுக்கு வருவதற்கு 15 நாட்களுக்கு முன்பு இதற்கான வசதி செய்து தரப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வணிக உடன்பாடு நாளை கையொப்பமாக உள்ளதாக வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வணிக உடன்பாடு குறித்து பேச்சுகள் கடந்த ஆண்டு டிசம்பரில் நிறைவடைந்தன. அதன் பின்பு 4 மாதங்கள் கடந்த நிலையில் இரு நாடுகளிடையான தடையற்ற வணிக உடன்பாடு நாளை கையொப்பமாக உள்ளது. இந்த உடன்பாடு கையொப்பமானால் இந்திய நிறுவனங்கள் தங்கள் பொருட்களை வரியின்றி நியூசிலாந்து சந்தைகளில் விற்க முடியும். அதேபோல் அடுத்த 15 ஆண்டுகளில் $2000 கோடி முதலீட்டை நியூசிலாந்திலிருந்து பெற முடியும். இந்த உடன்பாட்டின் மூலம் இந்தியர்களுக்கு தற்காலிக வேலைவாய்ப்பு விசாக்கள் கிடைக்கும். டெல்லி பாரத மண்டபத்தில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சிகள் இந்திய தொழில் வணிகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், நியூசிலாந்து வணிகம் முதலீட்டுத்துறை அமைச்சர் தாட் மெகுலியே ஆகியோர் இதற்கான உடன்பாட்டில் கையொப்பமிட உள்ளனர். இதற்காக இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து அமைச்சர் இன்று ஆக்ராவில் தாஜ்மஹாலை கண்டுகளித்தார். நகர்ப்புற பகுதிகளில் குடிநீர் வடிகால் வசதிகள் செய்து சாலைகளை சீரமைப்பது ஆகியவற்றில் அரசு துறைகளிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார்.
மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் நீர்வழங்கல் பொருளியல் என்னும் நூல் வெளியீட்டு விழா மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது நகர்ப்புற பகுதிகளில் அம்ருத் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள், கழிவுநீர் குழாய்கள் பதிப்பதற்கு கான்கிரீட் சாலைகள் உடைக்கப்படுவதாகவும் பணிகள் முடிந்த பின்பு அவற்றை முழுமையாக சீரமைக்காமல் விட்டு செல்வதாகவும் தெரிவித்தார். இத்தகைய பணிகளில் பல்வேறு துறைகளிடையே போதிய ஒருங்கிணைப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், பணிகள் முடிந்த பின்பு அந்த இடத்தை சீரமைப்பதற்கு எந்த துறையும் முழுமையாக பொறுப்பேற்க கொள்ளவில்லை என தெரிவித்தார். சாலை பணிகளை முடித்தால் குறைந்தது 5 ஆண்டுக்குள் சேதமடைந்த சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று உறுதியளிக்கப்பட வேண்டும் என்று நிதின் கட்கரி கூறினார். நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாக உள்ளது. நாடு முழுவதும் மருத்துவம், பல் மருத்துவம், சித்த மருத்துவம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு மே 3ஆம் நாள் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுத தமிழ்நாட்டில் 2 லட்சம் மாணவ மாணவியர் விண்ணப்பித்துள்ளனர். நாடு முழுவதும் 28 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படும் என்று நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் ஹால் டிக்கெட் நாளை வெளியிடப்படும். தேர்வெழுத விண்ணப்பித்தவர்கள் இந்த இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாஷிங்டன் விடுதியில் நிகழ்ந்த தாக்குதல் முயற்சியில் அதிபர் டிரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் தப்பியது ஆறுதல் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டனில் விருந்தின் பொழுது துப்பாக்கி சூடு நடைபெற்றது. இந்த தாக்குதலை அடுத்து உடனடியாக அதிபர் டிரம்ப், அவரது மனைவி மெலனியா, துணை அதிபர் ஜேடி வான்ஸ் உள்ளிட்டோரை பாதுகாப்பு படையினர் அங்கிருந்து அழைத்து சென்றனர். இந்த நிகழ்வு பற்றி அறிந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில், அதிபர் டிரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர் ஆகியோர் தப்பியது ஆறுதல் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு எந்த தீங்கும் இல்லை என்றும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் அறிந்த பொழுது மன நிம்மதி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று கூறிய பிரதமர் மோடி இந்த தாக்குதல் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தமிழக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வருகின்ற மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பை ஏற்பார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழகத்தில் வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரத்தோடு தற்பொழுது பதிவாகியுள்ள வாக்கு சதவீதத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மிகப்பெரிய அளவில் மாற்று எதுவும் இல்லை. இதனால் தேர்தல் முடிவுகளில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று குறிப்பிட்டார். இரண்டாவது முறையாக மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஆளுநர் மாளிகையிலே ஒலிக்கும். 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். மயிலாடுதுறை அடுத்து மன்னம்பந்தல் ஏவிசி பொறியியல் கல்லூரியில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்களின் நேரங்கள் மாறுபட்டு காட்டியதால் தாவேக சீர்காழி தொகுதி வேட்பாளர் கோபிநாத் மற்றும் அதிமுக, பாமக முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்துக்குட்பட்ட மயிலாடுதுறை, பூம்புகார் மற்றும் சீர்காழி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மயிலாடுதுறை அடுத்த மன்னம்பந்தல் ஏவிசி பொருளியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மத்திய ரிசர்வ் படை உள்ளிட்ட 4 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. இதில் வாக்குப்பட்டி வைக்கப்பட்டுள்ள
ஸ்ட்ராங் ரூம்களை வேட்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் பார்க்கும் வகையில் சிசிடிவி கேமரா பதிவுகள் எல்இடி டிவி மூலம் பார்வைக்காக ஒரே இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வந்த தாவேக சீர்காழி தொகுதி வேட்பாளர் கோபிநாத் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தார். அப்பொழுது வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள கணினிகள் மற்றும் சிசிடிவி கேமராக்களின் நேரங்கள் மாறுபட்டு காட்டியுள்ளது. இத்தொடர்பாக அதிகாரியிடமும் கண்காணிப்பு கேமரா தொழில்நுட்ப வல்லுநர்களிடமும் கேள்வி எழுப்பிய பொழுது அலட்சியமாக பதிலளித்ததால் தாவேக சீர்காழி தொகுதி வேட்பாளர் கோபிநாத் மற்றும் அதிமுக பாமக முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள குளறுபடிகளை களைய உடனடியாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். வாக்களித்தார்கள். வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஏவிசி கல்லூரி மன்னமந்தல் ஏவிசி கல்லூரியில் வாக்குப்பட்டி எல்லாம் பாதுகாப்பாக இருக்கு. அதை பார்க்குற விதமாக 5 நபர்களை அந்தந்த கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் அமைச்சிருக்காங்க, வேட்பாளர் அமைச்சிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக நான் மார்னிங்கும் வந்தேன். ஈவினிங் வந்த சூழ்நிலையில் யதார்த்தமாக கம்ப்யூட்டரை செக் பண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது எல்லாமே டிஃப்ரெண்டான டைம். டிஸ்பிளேல ஒரு டைம் ஓடுது, உள்ள கேமரால ஒரு டைம் ஓடுது. அதை உன்னிப்பாக கவனிக்கும் போது பார்த்தாதான் கேமராக்கள் எல்லாமே 3 மணி நேரம் பின் சைடு பேக் சைடு ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ 17.20னா ஃப்ரண்டில் ஓடுறது 20 ஓடுது. இது மாதிரி ஓடிட்டு இருக்கும் போது நாங்கள் கேள்விகள் கேட்டோம். எந்த அதிகாரிகளும் வரல. டெக்னீஷியன்கிட்ட போய் கேட்கும் போது இது டெக்னீஷியன் ப்ராப்ளம், ஒரு சைடு இன்வெர்டரில் ஓடுது, ஒரு சைடு கரண்ட்டில் ஓடுது, அதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு ஈஸியாக அந்த பதிலை சொல்றாரு. திண்டுக்கல்லில் நடைபெற்ற கல்வி, விளையாட்டு மற்றும் அறிவுசார் நுழைவு கண்காட்சிகள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். திண்டுக்கல் MSP ஆடிட்டோரியத்தில் JCI மற்றும் எவோல் இணைந்து வழங்கும் கல்வி, விளையாட்டு மற்றும் அறிவுசார் நுழைவு கண்காட்சி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த கண்காட்சிகள் பள்ளிகள் மற்றும் பொறியியல், கலை, அறிவியல், மேலாண்மை போன்ற பல்வேறு துறைகளை சேர்ந்த பல கல்லூரிகளும் பள்ளிகளும் தங்கள் படிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளன. இதில் உயர்கல்வி வாய்ப்புகள், புதிய கல்வி தொழில்நுட்பங்கள் மற்றும் தொழில் வழிகாட்டல்களை ஒரே கூரையின் கீழ் அறிந்து கொள்ளும் வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மட்டுமின்றி மதுரை, தேனி மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரி நிறுவனங்களும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாணவ மாணவியரும் பெற்றோர்களும் இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை பெற்று சென்றனர். நல்ல தகவல்கள் கிடைக்கப்பெற்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த கண்காட்சி உதவும் என்று கல்வியாளர்கள் தெரிவித்தனர். காலேஜஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் அல்லாமல் எங்கெங்கே என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய பேர் கவுன்சிலிங்கில் எரர் பண்ணி தப்பு பண்ணிடுறாங்க, ரிஜெக்ட் ஆகிடுது கவுன்சிலிங்கில். தென் அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு இங்கே இருக்க நிறையா காலேஜஸ் சொல்ல வராங்க. ஸ்காலர்ஷிப்பில் மெரிட் ஸ்காலர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், இது மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ் கூட காலேஜஸில் இருக்குதுன்ற அறிமுகப்படுத்துறதே இப்படி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணி தான் புரிய வைக்க முடியுது. அட்மிஷன் போடுறப்ப நம்மளுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபீஸ் கட்டிட்டோ இல்லை வேற ஏதாச்சும் லோன் போட்டுட்டோ பண்ணுறப்ப ஸ்காலர்ஷிப்ஸோட பெனிஃபிட்டை தெரிஞ்சுட்டு அந்த ஸ்காலர்ஷிப்பை முழுமையாக பயன்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இது மூலமாக மயிலாடுதுறை அருகே வாழ்வாதாரமின்றி தன் வயது முதிர்ந்த தாயுடன் வறுமையில் வாடி வந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு பாரதி மோகன் அறக்கட்டளை மளிகை கடை அமைத்து கொடுத்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்தவர் கோவிந்தம்மாள். இவர் சாலை ஓரங்களில் கிடக்கும் பாட்டில்கள், பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து விற்பனை செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்தை கொண்டு பிறவியிலே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மகன் ஆரோக்கிய ராஜாவை பாதுகாத்து வளர்த்து வருகிறார். இதில் சில மாதங்களுக்கு முன்பு பெரம்பூர் பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் என்பவர் சிலர் உதவியுடன் அவருக்கு கான்கிரீட் ஸ்லாப், சுவர், சிமெண்ட் சீட் அடங்கிய வீடு கட்டி கொடுத்தார். இதன் பின்னர் தற்பொழுது அவருக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் மளிகை கடை அமைத்து அனைத்து மளிகை பொருட்களையும் வாங்கி கொடுத்து சிறப்பு விழா நடத்தி வைத்து கடையை ஆரோக்கிய ராஜிடம் ஒப்படைத்தார். இதையடுத்து வாழ்வாதாரம் அளித்த சமூக சேவருக்கு ஆரோக்கிய ராஜா அவரது தாயார் கோவிந்தம்மாள் கண்ணீர் விட்டு நன்றியை தெரிவித்தனர். என்னுடைய பேர் பி. ராஜா. நான் ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்தவன். நான் ஒரு
விரைவில் ஒரு மாற்றுத்திறனாளி என்னுடைய வீட்டையும் என்னுடைய அம்மா சாலையோரங்களில் உள்ள பாட்டிலெலாம் பொறுக்கி எனக்கு உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் அந்த பதிவையும் எல்லாருக்கும் போட்டிருந்தோம், தெரிவிச்சிருந்தோம். அதே போல் இந்த வீட்டையும் வந்து பார்த்துட்டு என்னுடைய சூழ்நிலையும் வந்து பார்த்தாங்க. பாரதி மோகன் அறக்கட்டளையின் சார்பாக இந்த வீட்டையும் கட்டி கொடுத்து எனக்கு ஒரு மறுவாழ்வையும் அமைச்சு கொடுத்தாங்க. கோவையில் அசுர வேகத்தில் பேருந்து இயக்கியது குறித்து கேள்வி எழுப்பிய முதியவரை தனியார் பேருந்து ஓட்டுநர் தரைக்குறைவாக பேசிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை உட்கடம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் நிற்கும் இடத்திற்கு மிக அருகில் அசுர வேகத்தில் பேருந்தை இயக்கியது குறித்து கேள்வி எழுப்பிய முதியவரை தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் தரைக்குறைவாக பேசிய சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து துறையும் காவல்துறையும் இத்தகைய அராஜக ஓட்டுநர்கள் மீது ஓட்டுநர்களின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி அருகே குடிப்பழக்கத்திற்கு அடிமையான கணவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மனைவியை தேடி சென்ற பொழுது மனைவியின் தாத்தா பாட்டியின் தலைகள் அம்மிக்களை போட்டு கொடூரமாக தாக்கி உயிர்மாக்கம் செய்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் புதூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராமசாமி பொன்னம்மாள் தம்பதியினர். இதில் ராமசாமிக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி கீர்த்திகா, 2வது மனைவி பொன்னம்மாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் முதல் மனைவி கீர்த்திகாவுக்கும் ராமசாமிக்கும் பிறந்தவர் குப்புசாமி. இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்துள்ளார். இதையடுத்து குப்புசாமியின் மகள் மேகலாவிற்கும் பெருக்கஞ்செடி கிராமத்தை சேர்ந்த ஆண்டி மகன் சதீஷ் என்பவருக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையான சதீஷ் மேகலாவை சித்திரவதை செய்து துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த கருத்து வேறுபாடு காரணமாக 2 ஆண்டுகளாக இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து வயது முதிர்ந்த ராமசுவாமி பொன்னம்மாள் தம்பதியின் வீட்டிற்கு சென்ற சதீஷ் தன்னுடைய மனைவி எங்கே என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதில் ஆத்திரமடைந்த சதீஷ் கோபத்தின் விரக்தியில் அம்மிக்களை தூக்கி இருவர் மீது போட்டு கொடூரமாக தாக்கி உயிர்மாக்கம் செய்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த கரியாலூர் காவல் ஆய்வாளர் பாலமுரளி இருவரின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதன் பின்னர் தப்பி ஓடிய சதீஷை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அருகே மாமியாரின் வரதட்சணை கொடுமையால் மருமகள் தூக்கிலிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியை சேர்ந்தவர்கள் ஆகாஷ், மோனிகா தம்பதியினர். இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்த நிலையில் பிரபல ஜவுளி கடை ஒன்றில் இருவரும் ஒன்றாக வேலை பார்த்து வந்துள்ளனர். இதில் மோனிகாவின் மாமனார் மற்றும் மாமியார் இருவரும் சமீப காலமாக அடிக்கடி மோனிகாவை தன்னுடைய தாய் வீட்டிலிருந்து நகை வாங்கி வர வேண்டுமென்று கோரி கொடுமை செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த மோனிகா இரவு நேரத்தில் கணவர் ஆகாஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் மொட்டை மாடியில் உறங்க சென்ற சமயம் பார்த்து மின்விசிறியில் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். இதன் பின்னர் அவரது கணவர் ஆகாஷ் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து பார்த்த பொழுது மோனிகா இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவலிருந்து வந்த புலரம்பாக்கம் காவல்துறையினர் மோனிகா உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் மோனிகாவின் பெற்றோர்கள் தனது மகள் வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருவள்ளூர் வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் விசாரணை மேற்கொண்டார். மங்களம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் பாதையில் மின்கம்பம் அகற்றாமல் சிமெண்ட் சாலை ஒப்பந்ததாரர் அமைத்துள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் பாதையில் மின்கம்பம் அகற்றாமல் சிமெண்ட் சாலையை ஒப்பந்ததாரர் அமைத்துள்ளார். இதனால் அந்த வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சாலையில் உள்ள மின்கம்பத்தை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை கைலாசநாதர் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தில் இடையூறு
முன்பதிவுகளின்றி விழாவை நடத்த மணியாச்சி டிஎஸ்பி அஜித்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் பசுவந்தனை கிராமத்தில் அமைந்துள்ள கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் திருத்தேரோட்டம் தொடர்பாக மணியாச்சி காவல் துணை காவல் கண்காணிப்பாளர் அஜித்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருத்தேரோட்டத்தின் பொழுது ஜாதிகளை குறிக்கும் வகையில் கொடிகள், அடையாளங்கள் மற்றும் ஜாதி தொடர்பான பாடல்களுக்கு அனுமதி இல்லை எனவும், மோசமான வகையில் நடனம் ஆடுவதற்கோ அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கி மற்றும் குழல்கள் மூலமாகவோ பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும், போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இல்லாமல் தேரோட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகள் பசுவந்தனை காவல் நிலைய ஆய்வாளர் ரெஜினா மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிறு விடுமுறை நாளான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதிலின்று கோவில் நடை அதிகாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம், உதய மார்த்தாண்ட அபிஷேகம் முருகன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதையடுத்து மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பால் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி அருகே மங்களத்து வினை தியாகராஜ பெருமாள் பிரதிஷ்டை தின வருடாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் சிதறால் அருகே மங்களத்து வினை நாகராஜ சுவாமி கோவிலில் 37வது ஆண்டு பிரதிஷ்டை தின வருடாபிஷேகம் திருவிழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் நாகராஜ சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் விரதமிருந்த பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்தனர். இதன் பின்னர் நாகராஜ கோவில் சுவாமிக்கு பக்தர்கள் எடுத்து வந்த பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவில் திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவில் 5ஆம் திருவிழாவில் விநாயகர் பெருமான், ஆட்சீஸ்வரர், இளங்கிளி அம்மன், பார்வதி தேவி, வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அச்சிறுபாக்கம் சிவசக்தி நாட்டிய பள்ளி மாணவிகள் பரதநாட்டியம் நடைபெற்றது. அதன் பின்னர் ஆட்சீஸ்வரருக்கும் இளங்கிளி அம்மனுக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதன் பின்னர் பஞ்சமூர்த்திகள் திருப்படி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு உணவும் திருமாங்கல்ய பொருட்களும் வழங்கப்பட்டன. விழாவுக்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பிரம்மபுரீஸ்வரர் கோவில் சித்திரை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் சுவாமி அம்மாள் 3 நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இக்கோவிலின் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 5ஆம் நாள் விழாவான திருவடிச்சாலை எனப்படும் சகோபுர திருவிழா நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு சகோபுரத்தில் சுவாமி அம்மாள் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளினர். அதனையடுத்து பக்தர்கள் சகோபுரத்தை வடம்பிடித்து இழுத்தனர். சகோபுரம் 4 மாட வீதிகளையும் வலம் வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்தனர். குடியாத்தம் அருகே கட்டிட தொழிலாளியை உயிர்மாய்க்கம் செய்த நபரை கைது செய்ய கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி நந்தகோபால் என்பவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் பிரேம் என்பவருக்கும் இடையே நீண்ட காலமாக முன்னுரதம் இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக பிரேம் இரவு நேரத்தில் தனியாக வந்த நந்தகோபாலை கத்தியால் கடுமையாக குத்தி தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த நந்தகோபால் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பரதராமி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர்.
இதன் பின்னர் குடியாத்தம் துணை காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட இடத்தினை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதற்கிடையே இந்த வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி அவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் குடியாத்தம் சித்தூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். குளிர்பானங்களுக்கான விளம்பரங்களில் நடிக்க கோடிக்கணக்கில் கொடுக்க முன்வந்தும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என நடிகர் ஜி பிரகாஷ் குமார் தெரிவித்துள்ளார். பிரபல நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி பிரகாஷ் குமார் தற்பொழுது இயக்குனர் ஹரிஹரன் ராம் இயக்கும் புதிய படத்தில் கிரிக்கெட் வீரராக நடிக்க உள்ளார். இதையடுத்து ஜி பிரகாஷ் தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தான் எந்த விளம்பரங்களுக்கும் ஆதரவு தர மாட்டேன் என்றும் சூதாட்டம் மற்றும் மதுபானம் தொடர்பானவற்றையும் ப்ரமோஷன் செய்ய மாட்டேன் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ஜி பிரகாஷ் குளிர்பானங்களுக்கான விளம்பரங்களில் நடிக்க கோடிக்கணக்கில் கொடுக்க முன்வந்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டார். இனி வருவது உலக செய்திகள். மியான்மரில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. மியான்மர் நாட்டில் அவ்வப்பொழுது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று இரவு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 4.8 பதிவானது. இந்த நிலையில் மியான்மரில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 4.2 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் 37வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத உள்ளன. சென்னை சேப்பாக்கத்தில் 37வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதுகின்றன. இவ்விரு அணிகளும் இதுவரை 8 முறை நேருக்கு நேர் மோதியதில் தலா 4 வெற்றி பெற்றுள்ளன. இப்போட்டியில் ருதுராஜ் கெய்க்வாட் தலைமையிலான வீரர்களும் சுமன் கில் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். ஐபிஎல் தொடரில் சென்னை அணி 3 போட்டிகள் வென்றுள்ளதால் இப்போட்டியிலும் வெல்லுமா என கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். இந்தியாவின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 56 ஜிகாவாட்டை தாண்டி உள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். உலகின் காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 4ஆம் இடத்தில் உள்ளதை சுட்டிக்காட்டல். இந்தியா நியூசிலாந்து இடையே நாளை கையொப்பமாகிறது தடையற்ற வணிக உடன்பாடு. அடுத்த 15 ஆண்டுகளில் $2000 கோடி முதலீடு கிடைக்கும் என அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல். நகரங்களில் உட்கட்டமைப்பு பணிகளை செய்வதில் ஒருங்கிணைப்பு இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பேச்சு. பணிகள் முடிந்த பின்பு இடத்தை சீரமைக்க எந்த துறையும் பொறுப்பேற்பதில்லை என குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாகும் என தகவல். தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தாக்குதல் முயற்சிகள் அதிபட்சம் தப்பியது ஆறுதல் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை என்று சுட்டிக்காட்டியதுடன் தாக்குதல் முயற்சிக்கு கண்டனம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.